குட்டீஸுகளா, குட் மார்னிங். கதை சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அஞ்சாமை, குடிப்பிறப்பு, காக்கும் திறன், கற்றறிந்த அறிவு, முயற்சி, இவை அனைத்தும் உடையவனே சிறந்த அமைச்சனாவான்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளை வச்சு தான் நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். இப்போ அக்பருடைய அரண்மனையில் பீர்பால்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். பெரிய அறிவாளிங்கிறது உங்களுக்குமே தெரியும். அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொந்த வேலையால் ஒரு நாடை விட்டு ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ தேசம்ங்கிறது என்ன, சின்ன குறுநில மன்னர்கள் ஆட்டதாக தானே இருந்தது. சின்ன சின்ன இடம்தான் ஒவ்வொரு தேசமாக இருந்தது. இவர் தன்னுடைய இடத்த விட்டு சொந்த வேலையாக இன்னொரு ஒரு தேசத்துக்கு போகும்போது ஒரு குதிரையில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது ரொம்ப களைப்பாயிடுறாரு. களைப்பான உடனே இடையில ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று தெரியுது. அதில் போய் நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்ட்டு குதிரையை கொண்டு போய் குதிரை லாயத்தில் கட்டிட்டு இவர் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறாரு. நுழைஞ்சா முதல்ல சமையல் அறை இருக்குது. சூப்பரான சாப்பாடு, மனம் மூக்க பிக்குது, அறுசுவையோடு இருக்குது. இவர் பசியோடு வந்தாரா இல்லையா, உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போனால் ஒரு அழகான பெட்ரூம் இருக்குது. அங்கே படுக்கை அறை, சூப்பரான பெட்டோட, அங்கே எல்லா காற்று வசதியோட அந்த பெட் இருக்குது. இப்போது சாப்பிட்டதுனால உண்டவனுக்கு மயக்கம் வரும்ல, அதனால் இவருக்கு என்ன செஞ்சது, தூக்கம் வந்துட்டது. போய் அந்த பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டாராம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அரண்மனைக்கு உள்ள அரசன் வந்துடுறான். பீர்பால் என்ன நினச்சிக்கிட்டுருக்காரு, அக்பர் ஆட்சிக்கு உட்பட்ட இடம்தான் இதுன்னு நினச்சிட்டு தான் பீர்பால் அங்கே போய் தங்கினது. ஆனால் இது அடுத்த நாட்டோட அரண்மனைங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த ராஜா வேட்டையாட போனவன் வந்துட்டான். வந்த உடனே நம்ம சாப்பாட்டை எவன்டா சாப்பிட்ருக்குறான், நம்ம குதிரை கட்டுற இடத்துல எவனோ குதிரை கட்டியிருக்கிறான், நம்ம பெட்டிலையும் எவனோ வந்து படுத்துட்டானேன்னு கோவம் ராஜாவுக்கு தலைக்கு ஏறிடுச்சான். கத்துறானா, யாரடா நீ, என் சாப்பாட்டையும் சாப்பிட்டு புட்டு ஏன் பெட்டில் வந்து படுத்திருக்கிற அப்படின்னு கத்தின உடனே, அரசே கோபத்தை கொஞ்சம் தனியுங்க, முதல்ல தண்ணி குடிங்க அப்புறம் பேசுவோங்கிறாங்க. ஏன் தண்ணி குடிக்க அப்படின்னு கேட்டோம். கோபம் அடங்கணும்னா குளிர்ந்த நீரை குடிக்கணும், நீங்கள் ஒரு குளிர்ந்த நீராக குடிங்க அப்புறம் பேசுவோங்கிறாரு. சரின்னு அந்த ராஜா தண்ணியை குடிச்சிட்டு வந்தவுடனே, முட்டாளே நீ யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, நான் இது அரண்மனைன்னு நினைக்கல, இது ஒரு சத்திரம், வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய இடமெல்லாம் அந்த காலத்தில் சத்திரம் இருந்தது, நான் சத்திரம்னு நினச்சேன் அப்படிங்கிறான். சத்திரத்தில் எவ்வளோ அருமையான சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், சத்திரத்தில் எங்கள் நாட்டில எல்லாம் அருமையான சாப்பாடு தான் நாங்கள் போடுவோம், அப்படின்னு தங்குறதுக்கு பெட்டுமா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னு எனக்கு வந்துருச்சு, அதனால் நான் போய் படுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த ராஜாவுக்கு அரண்மனையை சத்திரம்னு சொன்னோம்னா கோபம் தாங்கலை. இதை எப்படி நீ சத்திரம்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு பீர்பால்கிட்ட கேட்குறாங்க. இந்த சத்திரத்தில் உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த சத்திரம்ங்கிறது இன்னைக்கு ஒரு வருவான் போவான், நாளைக்கு வருவான் போவான், நாளை கழிச்சு வருவான் சாப்பிடுவான் போவான், இப்படி இருக்கதானே சத்திரம், இதை என்ன அரண்மனையை போய் நீ சத்திரம்னு சொல்கிறேன்னு கேட்டவுடனே பீர்பால் சொல்கிறாரா, அரண்மனையும் ஒரு சத்திரம்தான் அப்படிங்கிறாராம். மேற்கொண்டு இன்னும் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்போ சொன்னாரா பீர்பால் சொன்னார், அமைதி அமைதி, உங்களுக்கு கோபம் ஆகாதே, அமைதி சாந்தி, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பீர்பால் கேட்குறாரு, இந்த அரண்மனையில் உங்களுக்கு முன்னால் யார் ஆண்டாங்க? ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா இருந்தார், தாத்தாக்கு அப்புறம் யார் வந்தாங்க? எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் ஆள்றேன், உங்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க? என்னோட மகன் வருவான், அவனுக்கு அப்புறம் யார் வருவாங்க? அவனோட மகன் வருவான். பாருங்களேன், இந்த அரண்மனையிலுமே யாரும் நிலையே அல்ல, ஒவ்வொருத்தராக வந்து தானே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சத்திரத்துக்கும் இந்த அரண்மனைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்களே. ஒருவர் போனால் இன்னொருத்தர் வர்றாங்க அந்த இடத்துக்கு, இதுதான் உலகம் அப்படின்னு பீர்பால் சொன்ன உடனே அப்போ தான் அந்த ராஜாவுக்கு உண்மை புரியுது. ஆகா, நம்ம சொன்னது தப்பு, அதனால் இது யாருன்னு தெரியல, இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறானே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே, உங்களுடைய பேர் என்ன, ரொம்ப பணிவாக கேட்குறான். கோவப்பட்ட அரசன் இப்போ பணிவாயிட்டான். பணிவாக கேட்டவுடனே சொல்கிறாங்க, என்னுடைய பேர் பீர்பால்,
நான் அக்பருடைய அரண்மனையில் இருக்குன்னு சொன்னோன்னே பீர்பாலை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒளி இது வரைக்கும் பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய அறிவாளி அக்பர், உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவர், இப்படி அமைச்சர் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும்னு ரொம்ப பீர்பாலை புகழ்ந்து என்னுடைய அரண்மனையில் நீங்கள் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு தான் நீங்கள் போகணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, சரின்னு தங்கி இருந்துட்டாராம். அப்போ அந்த ராஜா சொல்கிறாராம், அறிவாளி அருகில் இருந்தால் அபாயம் அருகில் வராது. சூழ்நிலைக்கு ஏற்ப மூளையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுவதே மிகச்சிறப்பாகும். அதனால தான் அக்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு இந்த மன்னர் சொல்கிறாங்களாம். அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, எங்கள் மன்னர் பெரிய அறிவாளி, அப்படின்னு நீங்களும் அறிவில் குறைஞ்சவங்க இல்லை, எதுவுமே ஆத்திரம்ங்கிறது எல்லாருக்கும் வர்றதான இயல்பு, நான் எந்த தவறும் பண்ணலைன்னு சொன்னோன்னே, உங்களை தவறு பண்ணதா நான் சொல்லலையே, நான் உங்களை பேசினது என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீர்பால் விடைபெற்று அந்த அரண்மனையிலேருந்து கிளம்பி போகிறாராம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு சவால்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சவால்கிற சொல்லில் உள்ள வாசலை கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன செய்யலாம், வெற்றி நிச்சயம் அடைஞ்சிடலாம். நாலேஜ் இஸ் பவர், அறிவு தான் ஆற்றல். அறிவாக பேசணும், அளவாக பேசணும், ஆக்கத்திற்காக பேசணும். இப்போது நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் பேசினாலும் பேசிக்கிறத ஒரு நிமிஷம் சிந்திக்கணும், சுருங்க சொல்லி விளங்க தரணும். எப்போவுமே கொஞ்சமாக நம்ம பேசினாலும் அதில் ரொம்ப விளக்கம் அடங்கியிருக்கணுமா. எப்போயுமே பாருங்கள், அறிவாளி என்ன செய்வான், அருகில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு யாருக்குமே துன்பம் வரதா. குட்டீஸுகளா, இந்த அறிவை தேடுறதுல நீங்கள் முதலிடமாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், அறிவை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நீங்கள் முன்னேறினால் முதல் சந்தோஷப்படுற நான் தான். குட்டிகளா, பை, நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன்.